அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள் என்ற தலைப்பில் நாம் பேசி வருகின்றோம். நமது உடம்பில் ஐம்பொறிகள் உள்ளன. கண், காது, மூக்கு, வாய், மெய். இந்த ஐம்பொறிகளின் வழியாக ஐம்புலன்கள் செயல்படுகிறது. கண்ணால் நல்ல காட்சிகளையும் தீய காட்சிகளையும் பார்க்க முடியும். காதால் நல்ல சொற்களையும் தீய சொற்களையும் கேட்க முடியும். மூக்கால் நாற்றத்தையும் அதாவது நல்ல வாசனையும், துர்நாற்றத்தையும் அதாவது கெட்ட வாசனையும் நுகர முடியும். வாயால் உண்மையையும் பொய்மையையும் பேச முடியும். உடலால் நல்ல உணர்வுகளையும் தீய உணர்வுகளையும் உணரச் செய்ய முடியும். இவற்றில் தீயவற்றை அழித்து அல்லது அவித்து நல்லவற்றை மேலோங்கச் செய்ய வேண்டும். அதாவது பொய்மையும் தீமையும் நாம் பேசுவோமானால் இந்த உடலில் எதிர்மறை எண்ணத்தால் நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் நன்மையும் உண்மையும் பேசுவோமானால் இந்த உடல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழும். இதைதான் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்பொறிகளின் வழியாக எழுகின்ற ஆசைகளை நாம் அடக்கிவிட்டால் இந்த உலகில் நீண்ட காலம் வாழ்வதற்கு இறைவன் நமக்கு துணை புரிவார். திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள். வாழ்வில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கு திருக்குறளின் மூலம் தீர்வு காணுங்கள். இது வள்ளுவர் வாய்மொழி. மீண்டும் ஒரு பதிவை சந்திப்போம். நன்றி.